ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 36. ராவணன் மாரீச்சனை தனக்கு சீதையை அபகரிக்கும் விஷயத்தில் துணை புரிந்தே ஆக வேண்டும் என்றல். ராவணன் மாரீச்சனை நோக்கி, அப்பா மாரீச்சனே, என் தம்பி கரணும் தூஷணனும் திரிசிரனும் ஜனஸ்தானத்தில் உள்ள 14,000 ராட்சசர்களும் கேவலம் மானிடனான ஒரு ராமனால் மாண்டனர். தண்டகாரண்யம் இப்பொழுது பயமற்றதாக செய்யப்பட்டது. தந்தை கோபித்து துரத்தியதனால் மனைவியை அழைத்துக் கொண்டு வனத்திற்கு வந்த அக்கொடியோனான ராமன் இன்னனம் பெருத்த தீமையை விளைவித்தனன். கெடு நெஞ்சுடையவனும் மூர்கனும் தர்மத்தை விட்டவனுமான அவன் என் அன்புக்கிடமான தங்கையின் காதையும் மூக்கையும் அறுத்து அங்கபங்கம் செய்தனன். ஆகையால் அவனது மனைவியான சீதையை ஜனஸ்தானத்தினின்றும் பலாத்காரமாக கொண்டு வரப்போகிறேன். இது விஷயத்தில் நீ எனக்கு சகாயமாய் இருக்க வேண்டும். உனக்கு எல்லா உபாயங்களும் தெரியும். உன்னை போன்ற சூரனும் வீரனும் பலவானும் இவ்வுலகில் யாரும் இல்லை. நீ வெள்ளி புள்ளிகளோடு அற்புதமான வர்ணங்கள் அமைந்த ஓர் பொன் மானுருவம் தரித்து சென்று சீதையின் முன்னிலையில் திரிய கடவாய். சீதை உன்னை பார்த்தவுடனே இதை பிடித்து கொடுக்க வேண்டும் என்று ராமலட்சுமணர்களை வேண்டுவாள். இருவரும் உன்னை தொடர்ந்து போகையில் தனியாயிருக்கும் சீதையை நான் பலாத்காரமாக தூக்கி கொண்டு வந்து விடுகிறேன். பிறகு ராமன் சீதையின் பிரிவால் வருந்தி இளைத்து யுத்தத்திற்கு வரமாட்டான். வந்த போதிலும் நான் என் பிரயோஜனம் கைகூட பெற்று மனக்களிப்புற்று வலிமை வளரப்பெற்று இருப்பேன். ஆகையால் துர்பலனான அவனை கொன்று விடுவேன் என்றனன். ராவணன் இன்னனம் கூற கேட்ட மாரீச்சன் ராம பயத்தினால் உதடுகள் உலரப் பெற்று குரல் தழுதழுத்து கண் இமை கொட்டாமல் செத்தவன் போல் வருந்தி ஒன்றும் சொல்ல முடியாமல் திகைத்தனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం.